வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற பாடல் குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கம் என்கின்ற 102 பாடல்களை கொண்ட ஒன்று நீதிநெறி விளக்கம். இதை எழுதியவர் குமரகுருபர். அதிலே இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் கடவுள் வாழ்த்து பாடலாக அமைந்திருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இது கடவுள் வாழ்த்து பாடல் என்று சொல்லலாம். நாம் ஏன் கடவுளை வழிபட வேண்டும் என்பதற்கு சில காரணங்களை இங்கே கூறுகிறார். நாம் இந்த பாடலை இப்பொழுது பார்க்கலாம். நீரில் குமிழி இளமை. நம்முடைய இளமை, யவ்வனம், இந்த இளமையானது நீரில் குமிழி போன்றது. அப்படி போயிடும், அவ்வளவுதான். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் அது நம்மை விட்டு நீங்கிவிடும். அது நீரில் குமிழியை போன்றது நம்முடைய இளமை காலம், இளமை. இது ஒண்ணு. நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடு திரைகள். இது 2. நிறை செல்வம், நிறைந்த செல்வம், ஒருவரிடம் நிறைவாக இருக்கக்கூடிய செல்வமானது நீரில் சுருட்டும் நெடு திரைகள். திரை என்று சொன்னால் அலைகள் என்று அர்த்தம். நெடும் திரை என்றால் உயர எழுகின்ற அலைகள். காற்றினால், காற்று வேகமாக வீசும் பொழுது நீரானது, கடலிலே இருக்கக்கூடிய நீரானது அப்படி உயர்ந்து எழுந்து அப்படியே கீழே விழுந்துரும். ஸோ நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள். அந்த உயரமான அலைகளானது மீண்டும் கீழே விழுந்து அப்படியே சுருட்டி கொண்டு மறுபடியும் கடலுக்குள் போய்விடும். அவ்வளவுதான். ஒரு அலை அப்படி எழும்பும், மறுபடியும் அப்படியே கீழே விழுந்து கடலுக்குள் சென்று விடும். இது எதற்கு ஒப்பானது என்று சொன்னால் நிறை செல்வம். ஒருவனிடம் நிறைவாக இருக்கக்கூடிய செல்வமானது எப்படி கடலிலே இருக்கக்கூடிய அலைகளானவை வேகமாக காற்று வீசும் பொழுது மேலோங்கி எழுந்து திரும்பவும் கீழே விழுந்து மறுபடியும் கடலுக்குள் சென்று விடுவதை போல ஒருவனிடம் செல்வமானது நிறைந்து வரும். ஆனா அது எப்ப போகும்னு சொல்ல முடியாது, போயிடும். அப்போ சிறிது சிறிதாக வந்து சேருகின்ற செல்வம் எப்படி கடல் அலைகளானது திரும்பவும் கீழே விழுந்து கடலுக்குள் சென்று விடுகின்றனவோ அதை போல் சென்றுவிடும் நிறை செல்வம். அதுவும் நிலையற்றது. அப்போ ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய இளமை நிலையற்றது, அவனிடம் இருக்கக்கூடிய நிறைந்த செல்வமும் நிலையற்றது, கடலிலே இருக்கக்கூடிய கடல் அலைகளை போல. இது 2. 3வது, நீரில் எழுத்தாகும் யாக்கை. யாக்கை என்று சொன்னால் உடம்பு, உடல். ஒருவனிடம் இருக்கக்கூடிய உடலானது நீரில் எழுத்தாகும். ஒரு தண்ணீர்ல நம்ம எழுதுறோம்னு வச்சுங்க. ஒரு தண்ணீர்ல நம்ம பேரை எழுதுனா எழுதும் போது அப்படி வரும், எழுதிக்கிட்டே நீங்க போகும்போது இது சேர்ந்துடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். அதனுடைய வாழ்நாளும் மிகவும் தற்காலிகமானது. அதாவது நான் 100 வருஷம் வாழ்வேன், ஆனால் இந்த உலகத்தின், இந்த பூமி பந்தின் காலத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த 100 ஆண்டுகள் என்பது, 100 ஆண்டுகள் இருந்தால் கூட இந்த 100 ஆண்டுகள் என்பது ஒரு நிமிடத்திற்கு ஒப்பானது. அவ்வளவுதான். இந்த உலகம் தோன்றி 1000 ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆயிடுச்சு. அத்தனை ஆண்டுகளோட இந்த உடம்பு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலம் மிக மிக சிறிய காலம். இருக்கும் காலம் சிறிதேயாம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற காலம் மிகவும் சிறியது. சோ இது எதற்கு ஒப்பானது என்று சொன்னால் நீரிலே எழுதப்பட்ட எழுத்திற்கு ஒப்பானது யாக்கை. இது 3வது. நீரில் எழுத்தாகும் யாக்கை. நமரங்கால். நமரங்கால் என்று சொன்னால் நம்மவர்களே. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நம்மவர்களே. என்னே, எதற்காக? என்னே, நமரங்கால், நம்மவர்களே, எதற்காக? வழுத்தாது. வழுத்தாது என்றால் வணங்காமல் இருப்பது. எதற்காக நீங்கள் வணங்காமல் இருக்கின்றீர்கள்? யாரை? எம்பிரான். எம்பிரான் என்றால் இறைவன். எதற்காக இறைவனை நீங்கள் வழிபடாமல் இருக்கின்றீர்கள்? மன்று என்றால் மன்றம்.
அம்பலம், பொன்னம்பலம். சிதம்பரத்திற்கு பொன்னம்பலம் அப்படின்னு பேர். அப்போ பொன்னினாலான அந்த மன்றிலே, அந்த மன்றத்திலே ஆடுகின்ற இறைவன், அப்போ சிவன். அப்போ நமரங்கால் நம்மவர்களே எதற்காக இறைவனை, எம்பிரான் இறைவனை வழிபடாது அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற எம்பிரான் இறைவனை எதற்காக வழிபடாமல் நின்று கொண்டிருக்கின்றீர்கள்? நீங்கள் நினைக்கின்ற இவை எல்லாமே தற்காலிகமானது. அதனால அதுல நீங்க கவனம் செலுத்தாதீங்க. உங்களுடைய இளமையை பூஜிப்பதிலும், செல்வத்தை சேர்ப்பதிலும், உடம்பை ஓம்புவதிலும், உடம்பை வளர்ப்பதிலும் உங்களுடைய காலத்தை விரயப்படுத்தாதீர்கள். அவைகளெல்லாம் தற்காலிகமானவை. நீங்கள் அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கின்ற இறைவனை எதற்காக வழிபடாமல் இருக்கின்றீர்கள்? அதிலே கவனம் செலுத்தி வழிபடுங்கள் என்று இந்த பாடலிலே நீதி நெறி விளக்கத்தில் குமரகுருபர் கூறுகிறார். இது 102 பாடல்களை கொண்டது நீதி நெறி விளக்கம். நன்றி.